Hi, welcome to Tina Ari Creative. நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு தான் வந்து ஒரு ஃப்ளார் பண்ண போகிறோம். ஏற்கனவே என்னோட சேனலில் ஆர்கன்ஸா ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளார் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு டைப். நம்ம ஃப்ளார் பண்ணுறது வந்து நிறைய டைப் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இதில் வந்து 20 இன்ச் அதாவது 50 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து 3 பீஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து 3 ஃப்ளார் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கேண்டில் வச்சோ, அப்படி இல்லைன்னா கேஸில் லைட்டாக வந்து அந்த ரிப்பனை வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒவ்வொன்றா அந்த ரிப்பனில் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வரும். அதனால் 2 சைடுமே நீங்கள் வந்து நல்லா லைட்டர் வச்சோ ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். இதையும் வந்து நீங்கள் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபைனலாக முடித்ததுக்கப்புறமா இந்த இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து அந்த ஊசியில் விட்டு நம்ம கீழே எடுப்போம். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தடிமனான ஊசியாகவும் நல்லா அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நூலுக்கு இருக்கிற ஹோல் அது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் இப்போ காமிப்பேன் பாருங்கள். நான் வச்சுருக்கேன்ல அந்த சைஸ்லேயோ நல்லா பெரிய கண்ணுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த வந்து ரிப்பன் வந்து அந்த ஹோல்குள்ளே போகும். அதனால் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதில் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ போட்டு காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக வந்து உள்ளே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃபைனலாக வந்து நம்ம அந்த ஃப்ளார்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஊசியை கீழே இழுக்கும்போது நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து நமக்கு கீழே வரும். இப்போ இதே மாதிரி அந்த ஊசியில் குத்திக்கோங்க. ஒன்று போல் இருக்கிற மாதிரி சேமாக வர மாதிரி இதே மாதிரி மடித்து நீங்கள் அந்த ஊசியில் குத்திக்கிட்டே ஃபைனலாக இருக்கிற பீஸ் வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து முடிங்க. ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணணும். இது நான் இதில் வந்து 50 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாக கூட எடுக்கலாம். நம்ம நிறைய கொஞ்சம் லென்த்தாக எடுக்கும்போது ஃப்ளவர் வந்து நல்லா அடுக்காக வந்த மாதிரி நல்லா அந்த நிறைய வந்து நம்ம மடித்து எடுக்கோம்ல, அதனால் நிறைய அடுக்கு இருந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா அது கம்மியாக வரும். நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து அந்த சைஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இதில் வந்து 50 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 3 பீஸ் இதே மாதிரி கட் பண்ணி 3 வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஊசிக்கு கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை வந்து அந்த ஊசியில் வந்து கொறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி உள்ளே விட்டுட்டு இப்போ கீழே உள்ள ஊசியை வந்து நல்லா இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டரில் வந்து அந்த ஃப்ளார் ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கரெக்டான அளவு வந்ததுக்கு அப்புறமா கையில் நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஊசியை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இழுங்க. ஏன்னா வந்து ஊசி பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வர்றது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டார்டிங் இது இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பனில் உள்ள ஸ்டார்டிங்கை வந்து நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைட்டர் வச்சு ஹீட் பண்ணி அதை வந்து இன்னொரு கீழே உள்ள ரிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து நல்லா அந்த சூடுலேயே வந்து நம்ம வந்து கையை வச்சு அமுக்கணும் அப்படின்னா அதுவும் ஜாயிண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து லைட்டர் வச்சு ஹீட் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பட்டுன்னு இப்படியே அமுக்கும்போது ரெண்டுமே வந்து நல்லா ஒட்டிக்கிடும். திரும்பியும் பாருங்கள், எனக்கு முதல்ல ஒட்டலைங்கிறதுனால திரும்ப பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து உருவி வராது, அதாவது ரிமூவ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 பீஸ் இதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதை வச்சுட்டு இதுக்கு லீஃபுக்கு என்ன கொடுக்கலாம், நான் உங்கள்கிட்ட என்ன லீஃப் டைப்பில் வந்து நீங்கள் எதுவும் மெட்டீரியல் வச்சுருந்தேன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரோஸ் பெட்டலில் வந்து என்கிட்ட க்ரீன் கலரில் இருந்துச்சு. சரி, இதையே வந்து 2 ஃப்ளவருக்கு இடையில வந்து ஒரு லீஃப் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இந்த ரோஸ் பெட்டல்லாம் வந்து ஒரு ஹோல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது எத்தனை ஸ்டிச் போட்டாலுமே அது வந்து கொஞ்சம் அப்படி ப்ளவுஸ் வந்து நம்ம கலத்தும் போதோ இல்லைன்னா வந்து இது எடுத்து வச்சுருக்கும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஹோல் தான் இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரிப்பன்லேயுமே நம்ம கீழே வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டிச் பண்ணால் வந்து அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டிச் தான் போட போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா 1-2 ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோடய சேனலில் வந்து ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். பேசிக் முடிச்சதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் வரும். அட்வான்ஸ் லெவலில் வந்து ரெசின் வச்சு ஒர்க் பண்ணுறது, அப்புறமா 3D ஒர்க், அதாவது OHP ஷீட் யூஸ் பண்ணி ப்ரூச்சஸ் பண்ணுறது, அப்புறமா ஸ்ட்ரிங் ஷீட் யூஸ் பண்ணி ப்ரூச்சஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து OHP ஷீட்டை யூஸ் பண்ணியே பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 3-4 ஸ்டிச் தான் போடுவேன். அதாவது அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தால வந்து நீங்கள் வந்து அந்த லீஃப்க்கு கொடுத்துருக்கத நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டிச் போடாதீங்க. அப்புறம் அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து, ஏன்னா வந்து நம்ம வந்து அப்படி மடித்து தான் வச்சு பண்ணியிருக்கோம். மற்ற ஸ்டிச்லாம் போடலை. அதனால் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஸ்டிச் போடும்போது எங்கேயும் மாற்றி போடும்போது அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டிச்சஸ் போடாதீங்க. க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடுக்கு மட்டும்தான் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ. மற்ற ஸ்டேட் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து உண்டு. எல்லா மெட்டீரியலுக்குமே வந்து மற்றபடி எல்லா மெட்டீரியலுக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து உண்டு. எதுவும் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். மற்றபடி வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்லாம் இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கி தருவோம். மற்றபடி எதுவும் மெட்டீரியல் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ப்ரூச்சஸ் ப்ளவுஸ்னாலும் சரி, ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலும் சரி, எதுவும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து க்ளூ போட்டேன். ஆனால் வந்து அது வந்து பேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்ததுனால நான் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து க்ளூ போட்டிங்க அப்படின்னா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் கண்டினியூவாக வீடியோ எடுத்தேன், அதனால் எடுத்துட்டேன். உங்களுக்கு அது வீடியோலையும் இருக்காது. ஏன்னா க்ளூ போடும்போது வீடியோ எடுக்கலை. இதே மாதிரி இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரோஸ் பெட்டல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாதாரணமாக லீஃப் ஜமிக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த லீஃப் ஷேப்லேயே வந்து சீக்வன்ஸ் இருக்குது, அது இருந்துச்சுன்னா அதையும் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நம்ம இந்த ஆர்கன்ஸா ரிப்பன்லேயே க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதில் லீஃப் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் லீஃப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 3 இதையும் முடிச்சாச்சு. சைடில் லீஃப்ஸும் முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தூக்கும்போது அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதனால் ரொம்ப வந்து அதை வந்து அழுத்தி அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணாமல் லைட்டாக ஸ்டிச் பண்ணி விடுங்க. நீங்கள் க்ளூ போட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரூச்சஸ்க்கு. ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா நான் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோஸை வந்து நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம லைவ் கிளாஸோ அதாவது ரெக்கார்டட் கிளாஸோ எதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம்.
இதை நீங்கள் பார்த்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். சிலவங்க போடணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து 2-3 வீடியோஸ் போட்டுட்டு விட்டுருவாங்க. இது யார்கிட்டையாவது வந்து கிளாஸ்ன்னு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டுருவாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைடில் நாட் போடுறது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி நாட் போட உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே உள்ள த்ரெட்டை கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு 2ஆக பிரிச்சுட்டு 2-3 டைம் வந்து நாட் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.